வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரலின் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். மீண்டுமாக இந்த மாலை வேளைக்காக நன்றி. மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறதற்காக நன்றி. பொழுதும் நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை ஒருமனப்படுத்தி நீர் எங்களை நடத்துவீராக. துதிக்கும் பொழுது துதிகளில் நீர் பிரியப்படுவீராக. ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம நல்லா கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே,
எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. One more time. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. யெகோவா யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ரோபேகா 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 என் நோய்கள் நீக்கி. ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கி. ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கி. ஓ ரோபேகா ரோபேகா என் நோய்கள். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்லோய் எல்லோய் என்னை காண்பவர். எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. சொல்லுவோமா? எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. எல்லோய் எல்லோய் என்னை. இன்னும் ஒரு முறை பாடுவோமா? எபினேசர் 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 இதுவரை உதவி நீரே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினாரே. நன்றி சொல்லி பாடுவோமா? எபினேசர் எபினேசர் இதுவரை சொல்லி இம்மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர். நன்றி. இம்மானுவேல் இம்மானுவேல் ரபயத்தலே ஷதரவசே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர். எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எபினேசர் 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 இதுவரை உதவி. எபினேசர் ரேகாத்தரே அந்தரமஸ். மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர். மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கின்றீர். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எபினேசர் இதுவரை நடத்தினவர். ஆமென். யெகோவா ஈரே நம்
தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். ஆமென். மீண்டுமாக நம்ம பாட போகிற யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. ஹalleluya. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி பாடணும். ஆமென். ஆண்டவரை உயர்த்தி பாடணும். எத்தனையோ நாமங்களை உடையவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நல்ல கைகளை தட்டி ஹalleluya. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா யெகோவா கர்த்தரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம். யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, 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 என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மாலை மேல் நிறுத்தினார். அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவமான வாழ்க்கையில்
மகிமைப்படுத்துவோம். அவர் நம் கண்மலை. ஆமென். அவர் நம்முடைய கண்மலை. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே நீர் என் கண்மலை. You are my rock, you are my fortress. நீங்க என் கோட்டை, என்னுடைய கண்மலை, என் தஞ்சமாயிருக்கிறீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என் மறைவிடம். சொல்லுங்க, you are my hiding place. எப்பொழுதெல்லாம் தீங்கு நம்மை நெருங்குகிறதோ அப்பொழுது இந்த மறைவிடத்தில் போய் நாம் தங்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கிற கண்மலை, மறைவிடம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் என் அடைக்கலம், என் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அனுகூலமான துணையே. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை ஆராதிக்கிறோம்னு சொல்லு. Oh, we lift your name. யெகோவா தேவனே, சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நிழலில் கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்தீரே. கண்மலையின்
பரிசுத்தமுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் ஓயாமல் கேட்கிற சத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்பது இந்த மாலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர். ஹalleluya ஷாலே தரபயாந்தர உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. 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 நீரே நீர் சேர்ந்து பாடுவோமா? அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதிப்போமா? ஓ பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி
விதத்திலும் நமக்கு துணையாயிருந்தாரே, அவரை போல வேறு யாருமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாருமே இல்லை, உம்மை போல் வேறு ரட்சகர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை. ஹalleluya, எங்களை நேசிக்கிற வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். You are so unique. ஆமென். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரான தெய்வம் யார்? உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானத்திலும்
என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே என் பாச தகப்பனே இயேசு நீரே. இன்னொரு முறை சொல்லுவோமா? என் நல்ல தகப்பனே இயேசு நீரே. ஓ நன்றி அப்பா. இன்னொரு முறை சொல்லுவோம். என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவர் என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே அணைப்பவரே என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே. அவரே நம்முடைய வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை, நீர் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி என்னுள் வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள் வாழ்கிறது இயேசு. ஆமென். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி வாழ்கிறது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு அப்படின்னா, ஆமென், என் வாழ்க்கையே இனி இயேசுவுடைய கையில, என் வாழ்க்கையே இயேசுதான், அவருக்காகவே நான் வாழ்கிறேன். இந்த மாலை வேளையில நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து சொல்லலாம், ஆண்டவரே இனி என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே என்னில் வாழ்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த புரிதல் இல்லாததுனால தான் தவறான காரியங்களை பார்க்கிறோம், தவறான காரியங்களை பேசுகிறோம், கேட்கிறோம். இந்த மாலை வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என்னில் வாழ்கிறீர், நீர் என்னில் வாழ்கிறீர், நீரே என்னுடைய வாழ்க்கை. ஆமென். உம்முடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனமா இருக்கிறது என்று. இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் யூ. நீரே என்னில் வாழ்கிறீர், நீரே என்னில் இருக்கிறீர், நீரே என்னை நடத்துகிறவர், நீரே என் வாழ்க்கை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து சில நேரத்தில் உலக பிரகாரமாய் நாம் வாழ்கிறோமே, உலகத்துக்கு உரியவைகளை நாம் சிந்திக்கிறோமே, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கிறோமே. இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை, நீரே என்னில் வாழ்கிறவர், ஆமென், நீரே என்னுக்குள் ஜீவிக்கிறவர். ஆமென். எனவே நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கணுமே, நான் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணுமே. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா எல்லாரும்? நான் உமக்கு பிரியமாய் வாழணுமே, உங்களை பிரீதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்கணுமே. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால தான் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்கினார். தாவீது தான் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தாவீதை அரியணையில் உட்கார வைத்த தேவன். இந்த மாலை வேளையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்யணும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும், ஆண்டவர் ஏற்றவளா இருக்கணும், ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போமா? இனி வாழ்வது நீர், நான் என்னில் வாழவில்லை, எனக்காக நான் வாழல, எனக்காக நான் ஜீவிக்கல, உமக்காகவே நான் வாழ்கிறேன். சொல்ல, உமக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு ஜபமா எல்லாரும் சொல்லுவோம், உமக்காகவே நான் வாழ்கிறேன். எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்தீங்களா ஆண்டவரே, எனக்காக ஜீவனையே தந்தீங்களா ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம், மரி
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காகவே என்னை தருகிறேன், உம்மை போல் நான் மாற. ஆண்டவரே பாடுவோமா? உம்மை போல் என்னையும் மாற்றும் ஐயா, உமக்காகவே வாழ்நாளும் வாழ்நாளும் ஓடுதான், மறித்தாலும் ஓடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறித்தாலும்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு நபர் ஏசா. ஈசாக்கு ரெபேக்காளுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் 2 பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசா யாக்கோபு 2 பேருமே இரட்டை பிள்ளைகள். முதல் மகன் ஏசா. ஸோ இன்றைக்கு நம்ம ஏசாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 25லேருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாவை குறித்து இதில் வேதத்திலே நம்ம பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் போய் கூட இந்த அதிகாரத்தை இந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படித்தா கூட போதும் இல்லையா? கொஞ்சம் நிதானமாக நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காரியங்களை, இன்னும் உங்களுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அப்போ இதில் பார்க்குறோம், ஈசாக்கு ரெபேக்காளுக்கு திருமணமானது. ஒரு நல்ல ஒரு பெண்ணை ஆண்டவர் ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். கிட்டத்தட்ட ஈசாக்கு திருமணமாகும் பொழுது 40 வயதாக இருந்தது. திருமணமாகி பல வருடங்களாகியும், கிட்டத்தட்ட 20 வருடங்களாகியும் அவருக்கு குழந்தைகள் இல்லாதபடியினால மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்த பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி ஜெபத்துக்கு பதில் கொடுத்து பிள்ளைகள் உருவாகும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது நமக்கு தெரியும். பிள்ளைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே 2 பிள்ளைகள் இருந்ததை அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த கற்பத்தில் இருக்கும் பொழுதே 2 பிள்ளைகளுமே மோதி கொண்டதை நம்ம ரெபேக்காள் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி விசாரிக்கும்படி போகிறாள். ஆண்டவரை பார்த்து, அது இந்த சம்பவம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. 2 பிள்ளைகளும் இப்படி மோதி கொள்ளுகிறதே, இப்பொழுதே இப்படியானால் இனி எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவள் விசாரித்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து உருவாகும். மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் பலத்திருப்பான், இளையவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், மூத்தவன் சேவிப்பான் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். இதை அவள் இருதயத்தில் வைத்து கொள்ளுகிறாள். அதே போல 2 பிள்ளைகள் பிறக்கிறது. முதல்ல பிறந்தது ஏசா. அந்த ஏசாவின் காலை பிடித்து கொண்டே யாக்கோபு வெளிப்பட்டான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும், ஈஸியாக தெரிந்த ஒரு காரியங்கள். பிறக்கும் பொழுதே நம்ம பார்க்கும் பொழுது ஏசா ரொம்ப அழகான ஒரு மகனாக பிறந்ததை நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகாக பிறக்கும் பொழுதே சிவந்த நிறமும், அவன் சர்வ அங்கமும் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரோம தோல் போர்த்திருந்தது போல பயங்கரமான முடி உள்ள ஒரு மனிதனாக அவன் குழந்தையாக அவன் பிறந்தான். பிறக்கும் பொழுதே இது 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்கு அவனுடைய குறித்து ஜென்ரலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவின் 40வது வயதில் அவன் 2 மனைவிகளை விவாகம் பண்ணுகிறான். கானானிய ஸ்திரீ, ஏத்தியரின் புத்திரனாகிய அந்த கானானிய ஸ்திரீகளை 2 பேரை விவாகம் பண்ணினான். அதன் பிறகு இஸ்மவேலுடைய குமாரத்தியையும் விவாகம் பண்ணினான். 3 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சம்பவம் வேதத்திலே காணப்படுகிற ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஏசாவை குறித்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏசாவுடைய குணநலன்கள். ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்டடி எதுக்காக படிக்கிறோன்னா, இந்த மனிதர்களைப் போல நம்ம வாழ வேண்டும் அல்லது வாழக்கூடாது. இதற்காக தான் ஆண்டவர் சில மனிதர்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சும்மா ஏதோ ஒரு கதை மாதிரி ஆண்டவர் எழுதலை. அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பாடங்கள், படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் விட்டு விலகணும், அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காக தான் வேதத்திலே அநேக தேவ பக்தர்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் எந்தெந்த கோணத்தில் நீங்கள் படிச்சிங்க எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு கோணத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதே நேரத்தில் இதில் இல்லாத காரியங்களும் உங்களுக்கு சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். கர்த்தர் சித்தமான இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நான் சொன்னபடி 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அல்லது 2 சாப்டர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் இல்லையா? அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை விட ஏதாவது சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினா, நீங்கள் அடுத்த வாரம் முடியும் பொழுது நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானும் கற்றுக்கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? கற்றுக்கொள்கிறது தான்
நம்ம வந்திருக்கிறோம். பைபிளில் கற்றுக்கொள்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம் ஏசாவுடைய நல்ல குணநலன்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நல்ல குணநலன்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சகோதரர் வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் அதை கவனமாக கவனிப்போம். ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். வேட்டையில வல்ல ஒரு மனிதன் இந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரியம், அவன் வேட்டையில் வல்லவன். அவனுக்குன்னு ஒரு திறமைய ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் அதையே அதில் ரொம்ப வளர்ச்சி பெற்று ரொம்ப தேறினவனாய் மாறினான் என்று சொல்லலாம். ஏன்னா அவன் வேட்டையாடி, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வேட்டையாடுறது மாத்திரமல்ல, வேட்டையாடினதை அழகாக சமைத்து ருசியாக சமைத்து தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறது வழக்கம். அதனால தான் அவனுடைய திறமை இதில் இருந்ததுனால அவன் அதிகமாக வளர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகனாக மாறினான் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு என்ன திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் நம்ம நினைப்போம் நமக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, ஏதோ வாழ்கிறோம் உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் நமக்கு சில திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் மறைந்து இருக்கிறது. ஒருவேளை பெற்றோராக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த திறமைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களை அதில் நீங்கள் உற்சாகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்க அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக மாறுவதில் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க நல்ல திறமைகளை அவங்க வளர்த்து கொள்ள முடியும். அது அவருடைய பிற்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனம், ஆதியாகமம் 27:38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். வேட்டையில வல்லவன், வனசஞ்சாரி, ருசியாக சமைப்பவன், தகப்பனுக்கு சந்தோஷமான ஒரு மகன் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம முதல் சில வசனங்களை பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய இருதயம் ஏசாவின் பேரில் பற்றுதலாக இருந்ததுனால தகப்பனுக்கு ஏற்ற ஒரு மகன். அதனால ஈசாக்கு நினைக்கிறாரு, எப்படியாவது இந்த மகனை ஆசீர்வதிக்கணும், நான் மரணம் அடைவதற்கு முன்பாக அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்ம சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா, நான் ரொம்ப விளக்கமாக சொல்லாமல் நான் வேகமாக சொல்கிறேன். அவனோட பார்த்து நீ சமைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபெக்காள் யாக்கோபு எப்படிப்பட்டவன் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். யாக்கோபு கூடாரவாசி, அம்மா கூடயே இருக்கிறதுனால அது அம்மா பிள்ளை. அதனால ரெபெக்காளுக்கு யாக்கோபு மேலே ரொம்ப பற்றுதல் அதிகம். ஸோ ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்படியாவது யாக்கோபுக்கு வாங்கி கொடுக்கணும் என்பதில் தீவிரமாக இருந்து அவள் எல்லா காரியங்களையும் ப்ளே பண்ணி எப்படியோ ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு பெற்றுக் கொடுத்து விட்டாள். இவளுடைய ஒரே ரீசன், 2 காரியம் அவளுக்கு. ஒன்று, யாக்கோபு ரொம்ப பிரியமான மகன். 2வது, ஏற்கனவே கற்பத்தில் இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, யாக்கோபு ஆசீர்வாதமாக இருப்பான் ஏசாவை விட. ஆகவே தேவ திட்டம் இவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவள் தீர்மானம் எடுத்து எல்லா காரியங்களையும் செய்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்து விட்டாள். இதை தெரிந்த உடனே ஏசாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனை. எனக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் என்னுடைய சகோதரன் பெற்றுக்கொண்டானே என்று, சரியப்பா நீங்கள் போங்க, எப்படியாவது போங்க, எனக்கு ஒன்றும் ஆசீர்வாதம் வைக்கல, ரைட், இனிமேல் நீங்களும் வேண்டாம், யாரும் வேண்டான்னு அப்பாவை எடுத்தறிஞ்சு போகலை. அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறான். எனக்கு ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்தால் தான் நான் உங்களை என்ன செய்வேன், விடுவேன். உங்கள் இடத்துல வேற ஆசீர்வாதம் இல்லையா, என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி போராடி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதாவது ஒன்றுமே ஆசீர்வாதமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாவது என் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று சொல்லி அழுது
விடாப்பிடியாக பிடித்து தகப்பனுடைய கொஞ்சம் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது போல இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் போராடி கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அழுது சத்தமிட்டு ஜெபம் பண்ணி விடாப்பிடியாக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சத்தமிட்டு நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஏசாவிடத்தில் காணப்பட்ட சில கெட்ட குணங்கள், பேட் குவாலிட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் சில காரியங்கள் இப்படி இருக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏசாவிடத்தில் காணப்படுகிறது. அதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 25:33. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றுங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசாவுடைய காரியங்களை குறித்து கேரக்டர் ஸ்டடி நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏசாவுடைய வாழ்க்கையில் ஏசா முதல் மகன். எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பெரிய வழக்கம், முதல் மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பது வழக்கம். அதே போல இந்த ஏசாவுக்கு தகப்பனாகிய ஈசாக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருந்தான். அப்போ இந்த யாக்கோபுக்கு எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கையில அந்த அடுத்த ஆசீர்வாதங்களை அபகரித்து கொள்ளணும் என்கிறதுல ஒரு குறி. ஸோ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசா களைத்து போய் வருகிறான். அநேகமாக அவன் வேட்டையாடிட்டான். அவன் வேட்டையாடுறவன் தானே. வேட்டையாடி கஷ்டப்பட்டு வரும்பொழுது பயங்கர பசி தாங்க முடியல. இவன் வேட்டையாடி கொண்டு வந்ததை சமைக்கிறதுக்கு லேட் ஆகணும்னு நினைச்சானா இல்லையா தெரியல. அந்த நேரத்தில் இந்த யாக்கோபு நல்ல ஒரு அருமையான கூளை, பயிற்றங்கூளை அவன் காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கூழுடைய மனம், அதனுடைய ருசி, அதனுடைய பார்க்கும் பொழுதே அது அவனுக்கு அந்த பசிக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் குடுன்னு தான் கேட்டான். குடுன்னு கேட்டப்போ சகோதரன்கிட்ட கேட்குறது தப்பு கிடையாது, கேட்குறான். கேட்கும்போது இந்த யாக்கோபு அவனுக்கு எதில் குறி? சேஷ்ட புத்திர பாகத்தில். ஸோ அவன் என்ன பண்ணுறான், இதில் ரொம்ப ஏமாற்றான் தன்னுடைய சகோதரனை. நீ எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு, நான் உனக்கு இந்த கூளை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது இவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிவிட்டான். அது தகப்பனுடைய சுதந்திரம், முதல் மகனுக்கு வருகிற ஒரு சுதந்திரம் என்பதை அலட்சியம் பண்ணிவிட்டு, இதை விட இந்த நேரத்தில் எனக்கு பயங்கர பசியினால் நான் சாக போகிறேனே, எனக்கு இந்த கூழ் குடிச்சிட்டு நான் செத்து போக போகிறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லிவிட்டு ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய விலையேற பெற்ற சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான் அல்லது அலட்சியம் பண்ணினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? அற்ப சந்தோஷத்துக்காக அல்லது அந்த நேர தேவைக்காக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை அல்லது விலையேற பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இந்த ஏசாவை போல விற்று போடுகிறவர்களாக இருக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். அலட்சியம் பண்ணுகிறான். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கி நம்ம கூட நிறைய சந்தர்ப்பங்களில் இம்மைக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம். ஒரு அருமையான வசனம் உண்டு, நம்ம வாசிக்க வேண்டும் கண்டிப்பாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் போதும். இன்றைக்கு உள்ள நிலைமை போதும். நாளைக்கு அல்லது என்னுடைய மரணத்துக்கு பிறகு அல்லது என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில கர்த்தர் வைத்த திட்டத்திற்கு எதிராக இந்த நாளில் இன்னைக்கு தேவைக்காக நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டு
ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டோம்னா நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது. நீ வாசித்துருவோமே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. தேவன் நமக்கு வைத்த கிருபையை நம்ம எப்போ இழந்து போகிறோம் என்றால் அந்த ஒருவேளை போஜனத்துக்காக, அதான் இம்மைக்காக, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம அப்படியே தூக்கி போட்டுட்டோம்னா தேவ கிருபையை நம்ம இழந்து போய்விடுவோம். அந்த 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோടെ தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். காரணம் ஏன் இதனால தேவ கிருபை இழந்து போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு தெளிவு வருது. அப்போ எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும்னு கேட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு நல்ல விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. காரணம் அந்த நேரத்துடைய ஆசை அல்லது அந்த நேரத்தின் கவர்ச்சி, அந்த நேரத்தின் இச்சை, அந்த நேரத்தின் ஒரு சந்தோஷம் அவனுக்கு பெருசா தெரிஞ்சதே தவிர விலையேறப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏசாவை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவரும் ஏசாவை போல இருக்கக்கூடாதுன்னு வார்னிங்கே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? தேவனுடைய கிருபையை முக்கியத்துவப்படுத்துகிறோமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோமா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதங்களை முக்கியத்துவப்படுத்துகிறோமா? அல்லது இன்றைக்கு நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன், வாழ்ற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், சாகிற அன்னைக்கு சாகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து இம்மைக்காக அல்ல ஆண்டவரே, மறுமைக்காக, நித்திய ஜீவனுக்காக, எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக, திட்டத்துக்காக நான் கடைசி வரைக்கும் உம்மை நிலைத்து கொள்வேன், நான் இதெல்லாம் அலட்சியம் பண்ண மாட்டேன் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும். ஏசாவை போல ஒரு சீர்கட்ட வாழ்க்கை வாழவே கூடாது. இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேரும் என்னுடைய ஈசாக்கு பிறந்த பிள்ளைகள்னா கூட நான் யாக்கோபை சிநேகித்து ஈசாக்கு என்ன செஞ்சிட்டேன், வெறுத்துட்டேன், யாக்கோபுடைய ஏசாவை வெறுத்துட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளோ இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவனுடைய நோக்கம் எதுதான், தகப்பனின் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கடைசி வரைக்கும் பாருங்க, தகப்பனே என்னை ஆசீர்வதியும், அண்ணனுடைய ஆசீர்வாதம், தகப்பனின் ஆசீர்வாதம் அண்ணங்கிட்ட இருந்து பிடுங்கிடணும், அதுக்கப்புறம் மாமனாருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும், அதுக்கப்புறம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தின் மேலேயே அவனுக்கு கண் இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல முக்கியமாக காரியம், உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த வீட்டில் நிம்மதியா இருக்கணும், அது முடியும். அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியேனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அலட்சியம் படுத்தவே கூடாது. 2வது பாருங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இங்க பார்க்கிறோம், சகோதரர்களுக்கிடையே ஒரு கசப்பு. யாக்கோபு பண்ணது கரெக்ட்னு நான் சொல்ல வரல, ஆனா இந்த ஏசாவுடைய இருதயத்துல ஒரு கசப்பு வந்துருச்சு. கசப்பு, பகை.
எப்படியாவது இந்த யாக்கோபு என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான், திருடி கொண்டான், இவனை நான் விட போறதில்லை, எப்படியாவது நான் என்ன செய்ய போறேன், கொன்று போட போகிறேன் என்று எங்க சொன்னா, தன்னுடைய இருதயத்துல சொல்லி கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பான், நல்லா இருந்திருப்பான் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரையாவது நம்ம இருதயத்துல பகை வச்சிட்டு இருக்கோமா? குறிப்பா சகோதரர்களிடத்துல பகை வச்சுட்டு இருக்கோமா? சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட நம்முடைய சகோதரர்களை, அல்லது நம்முடைய கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, நம்ம இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நம்ம பழகிறவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம பகை வச்சிருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பகை இருதயத்தில் பகை இருக்கும், ஆனால் அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்பு கொலை செய்ய துணிகிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, வளர்ந்துருச்சு. ஸோ சின்ன கசப்பு தான், அந்த கசப்பு பயங்கரமான ஒரு வேர் போல எழும்பி வந்துடும். அதனால தான் நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் உண்டாகி கலகம் உண்டாகிறது. அப்போ ஏசாவுடைய உள்ளத்தில் ஒரு கசப்பு வந்துருச்சு, சின்ன கசப்பு. முதல்ல சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கும்போது ஒரு சின்ன கசப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அம்மா அவன்கிட்ட ரொம்ப பட்சமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கசப்பு வளர்ந்துருக்கும். அப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு, ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டானோடனே அந்த கசப்பு ஒரு பகையாக மாறிடுச்சு. அந்த பகை எங்கே வந்துருச்சு, கொலைக்கு துணிகிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் மேலே, சகோதரிகள் மேலே, நம்முடைய குடும்பத்தினர் மேலே, அல்லது விசுவாசிகள் மேலே, ஊழியக்காரர்கள் மேலே கூட சின்ன ஒரு கசப்பு வந்தாலும் உடனே ஆண்டவரை நோக்கி, இந்த கசப்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளணும். காரணம், இந்த கசப்பு பகையாக மாறி, பகை பெரிய ஒரு பாதகத்துக்குள்ள கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இருதயத்தில் சொல்லி கொண்டான். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். இருதயத்தில் தான் நினைச்சான், இருதயத்தில் சொல்லி கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருதயத்தில் சொல்ற காரியம் கூட கிளீனா வெளியே போயிருது இல்லையா? இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இல்லை, வாயினால எத்தனை பேரை பற்றி எப்படியோ பேசுகிறோம். நம்ம நினைக்கிறோம் எதுவுமே வெளியே போகாதுன்னு சொல்லி, ஆனால் இது எல்லாம் வெளியே போயிடும். ஏன்னா வேதத்தில் பிரசங்கி சொல்லப்பட்டிருக்கிறது, சுவருக்கு கூட காதுகள் உண்டு, அதுவும் பகலில் பேசாத பறவைகள் வார்த்தை என்ன செஞ்சுட்டு போகும், எடுத்துட்டு போகும், இரவில் அதை கூட பேசாத என்றெல்லாம் வேதம் சொல்லிடுது இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு துணிகரமாக மற்றவங்களை பற்றி நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிற, ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது, தேவையில்லாத பகை உள்ளே வைக்கக்கூடாதுன்னு முதல் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பகை உள்ள வைக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம், பகை நிமித்தமாக எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பேசுனா அவங்கக்கிட்ட போயிடும். போனதுக்கப்புறம் இப்படி சொன்னீங்களாமேன்னு கேட்டால் நம்ம அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை ஜோடிக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லணும். அப்படி நினச்சி சொல்லலை, நான் அப்படி சொல்லலை, இப்படி சொன்னேன், இப்படி தான் நினச்சேன், இப்படி தான் சொன்னேன். தேவையில்லாத பிரச்சனை இல்லையா? ஸோ இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற, ஆண்டவரே இருதயத்துலேயும் பகை வரக்கூடாது, எங்களுடைய வாயினால் தேவையில்லாத வார்த்தைகள் மற்றவர்களை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி, சகோதரர்களை பற்றி, கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி மற்றவரிடத்தில் நாங்கள் பேசாத அளவுக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று நம்ம கேட்க போகிறோம். அப்போ இன்னொரு காரியம், ஆதியாகமம் 28:6 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி
ஆபிரகாமனுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயாத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த ஏசா கானானிய ஸ்திரீகளை எல்லாம் திருமணம் பண்ணதுனால ரெபெக்காளுக்கு அவர்கள் ரொம்ப மனநோவா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இவள் தன்னுடைய தன்னுடைய மகன் யாக்கோபை இவன் கண்டிப்பா ஏசா உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று இருதயத்துல சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே நீ ஓடி போய் என்னுடைய சகோதரனிடத்துல போ, நீ கானானிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது யாக்கோபு கீழ்ப்படிந்து போகிறான். ஆனா இவனுக்குள்ள என்ன எண்ணம் வருகிறது, என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள நான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும் என்று நினைத்து இந்த ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஆகுமா? ஆகாது இல்லையா? ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டு. அந்த இஸ்மவேலுடைய குமாரத்தி இடத்துல போய் அவனுடைய சந்ததியில ஒரு பெண் கொண்டான் என்று நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கொடூர எண்ணம் இந்த ஏசாவுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல, என்னுடைய சகோதரனுக்கு சப்போர்ட் பண்றதுனால இவங்களை வேதனைப்படுத்தணும் என்பதே இவனுடைய ஒரே நோக்கம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், பெற்றோருக்கு வேதனைப்படுத்தி தேவையில்லாத பெண்களை அல்லது ஆண்களை திருமணம் செய்கிற அந்த தவறான காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமேன். பெற்றோருடைய சம்மதத்தோடு பெற்றோருடைய சந்தோஷத்தோடு திருமண வாழ்க்கை நடக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெற்றோருக்கு எது பிடிக்காதோ அதை எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த துணிகரமான காரியங்கள் நம்மை விட்டு கர்த்தர் எடுத்து போட வேண்டும். நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு இதுல கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இவன் ஏசா வேணும்ட்டே இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு பெற்றோரை நாங்கள் கனம் பண்ணணும், அவர்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தீர்மானம் பண்ண வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நிறைய கெட்ட குணங்கள் இல்லையா? ஏசா அப்படின்னாலே சீர்கெட்டவன், பேரே சீர்கெட்டவன் பைபிள் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா இவனுடைய கெட்ட குணங்கள் நிறைய இருந்தா கூட பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சில நல்ல ஸ்பாவங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 32:6. அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இதுல பாருங்க, பல வருடங்கள் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் பிரிந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்பி வருகிறான். திரும்பி வரும்பொழுது இவனுக்குள்ளே ஒரு எண்ணம், என்னுடைய சகோதரனிடத்துல சண்டை போட்டு வந்துட்டேன், ஸோ இப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, நான் எப்படியாவது என்னுடைய சகோதரனை மீட் பண்ணணும், சமாதானமாகணும் என்கிற எண்ணம் யாக்கோபுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி ஏசாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அவனும் என்ன செய்யறான், என்னுடைய சகோதரனோடு நான் என்ன செய்யணும், சமாதானமாக வேண்டும், ரொம்ப பகை வச்சு பல வருடங்களை நான் கழிச்சிட்டேன், இனி என்னுடைய சகோதரனோடு நான் சமாதானமாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு யாக்கோபை எதிர்கொள்ளும்படி அவன் எழுந்து வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஏசாவுக்கு யாக்கோபு நல்லதை செஞ்சானா கெட்டதை செஞ்சானா? என்ன செஞ்சான்? எல்லாமே கெட்டதுதான் செஞ்சான். ஏசாவுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை திருடிட்டான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டான். இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன ஏமாற்றம், அல்லது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லையா? பெரிய துரோகம். நம்முடைய ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை யாராவது எடுத்துட்டா, அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டா நமக்கு வர்ற கோபம் இல்லையா, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு எவ்வளோ ஏமாற்றிட்டாங்கன்னு நம்மால கொதிச்சிரும். இப்போ இவனுக்கு எவ்வளோ பெரிய வேதனை உள்ள இருக்கும் ஏசாவுடைய வாழ்க்கையில். ப்ராக்டிக்கலாக பார்த்தா இவனுக்குள்ள கசப்பு, பகை, கொலைவெறி எல்லாமே வர்றது இயற்கை தான், நமக்கும் வருது இல்லையா நிறைய நேரத்தில். அப்போ இவ்வளோ துணிகரமாய் தந்திரமாய் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்ட
அந்த சகோதரனை ஏன் இவன் எதிர்கொண்டு வருகிறான்னா, இவனுக்குள்ள ஒரு மன்னிக்கிற ஸ்பாவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்ச மனுஷனை கூட மன்னிக்கணும், சரி அவன் என்னுடைய சகோதரன் என்கிற ஒரு எண்ணத்தை ஏசாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்ம ஏசாவை குறித்து சொன்னாலே சீர்கெட்டவன், மோசமானவன், பாவி, அவனை போல ஒரு மனுஷன் உண்டா அப்படி நம்ம சொல்றோம். ஆனா அந்த பாவிக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம நீதிமான்கள் நம்ம சொல்றோமே, நம்ம யாரையாவது மன்னிக்கிறோமா? நம்ம பேசுறோம் நம்ம நீதிமான், நான் எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்றோமே, அந்த கெட்ட மனுஷனுக்குள்ள அவ்வளோ பெரிய நல்ல ஸ்பாவம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ள அந்த மன்னிக்கிற ஸ்பாவம் இருக்கிறதா? நமக்கு தீமை செஞ்சவங்களை நம்ம மன்னிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அவ்வளோ சீர்கட்ட அந்த ஏசாவுக்குள்ள எவ்வளோ ஒரு நல்ல ஸ்பாவம் இல்லையா? நல்ல ஸ்பாவம் அவனுக்குள்ளே சகோதரனை குறித்த ஒரு அன்பு உண்டாகிறது. அன்பு மிகுதி வந்த உடனே அவன் மன்னிச்சிடுறான். மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, மறந்துட்டான் இல்லையா? மறந்தாதானே எழும்பி வந்து அவனை சந்திக்க வர முடியும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் மன்னிக்கிறோன்னு சொல்றோம், உள்ளத்துல கசப்புலாம் இல்லை, என்னைக்கோ நான் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏதாவது சந்தர்ப்பம் வரும் பொழுது அவங்க எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். இது உண்மையான மன்னிப்பே கிடையாது. வேதம் சொல்லுகிறது மன்னிச்சிட்டோன்னா என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அது எப்படி மறந்துட்டோன்னு சொல்றதுன்னா, அதை பற்றி திரும்ப பேசக்கூடாது. ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகார வசனத்துல யோசேப்பு சொல்லுகிற காரியம், அதை வாசிங்க பிரதர். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் மறக்கும்படி தேவன் செய்தார். குடும்பத்தை மறக்கும்படி செய்தார்னா குடும்பத்தை மறந்துட்டாரா? இல்ல, உள்ள இன்னும் பசுமையான எண்ணங்கள் இருக்கு. எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த குடும்பத்தினர் செய்த யாவையும் தேவன் மறக்கும்படி செய்தார். இதுதான் உண்மையான மன்னிப்பு. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். எப்பொழுது நாம் மன்னித்து மறக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பெருகும்படி கர்த்தர் செய்வார், பலுகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். எப்போ நமக்கு பிளெஸ்ஸிங் வரும் அப்படின்னா, நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது, அந்த கசப்பை நம்மை விட்டு எடுத்து போட்டுட்டு மற்றவங்களை மன்னித்து மற்றவங்களை மறக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில அவ்வளோ மோசமான ஒரு மனிதனாய் இருந்தால் கூட அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனை மன்னிக்கிறான், சகோதரனுடைய துரோகத்தை மன்னிக்கிறான். சகோதரன் செஞ்ச அவ்வளோ ஏமாற்றங்களை, வஞ்சனையை அவன் மன்னிக்கிறான், மறக்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான், என்னுடைய சகோதரனை நான் சந்திக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யார் யாரோடு நிறைய சந்தர்ப்பங்கள்ல, என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான், நிறைய பேரோடு கூட சில சமயங்கள்ல கசப்புகள், பிரச்சனைகள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம், நீ முதலாவதாக ஒப்புரவாக வேண்டும். தப்பு பண்றோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நான் தப்பு பண்றேனோ இல்லையோ, அநேக நேரத்தில் ஆண்டவர் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். நானாவே போய் சாரின்னு கேட்டுருவேன். உண்மையில அந்த சாரிங்கிற ஒரு வேர்டு என்ன ஆயிரும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் நமக்கு ஒரு பெரிய உயர்வையும் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய கசப்புகள் குடும்பத்தில் வராம இருக்காது இல்லையா? குடும்பத்தில் நம்ம நிறைய பேரோட பிறக்கிறோம், நிறைய பேரோட வாழ்கிறோம், அப்போ நிறைய கசப்புகள் வரும். ஆனா அதை மன்னித்து மறந்து ஒப்புரவாகும் பொழுது பாருங்க, உண்மையிலேயே கர்த்தர் நம்மை எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், இந்த ஏசாவை போல நமக்கு செய்த துரோகங்களை மன்னிக்க போறோம், மறக்க போறோம், அவர்களோடு ஒப்புரவாக போறோம். ஹல்லேலூயா. ஒப்புரவாகிறதுக்கு அவன் எதிர்கொண்டு வருகிறான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். பாருங்க, மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு, ஒப்புரவாகணும்னு எழும்பி வருகிறாரு. தம்பியை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? அழுக வந்துருச்சு. காரணம் அன்பு. ஆமேன். அவ்வளோ அன்பு பெருகுது. அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அழுது, கட்டிப்பிடித்து, முத்தம் கொடுத்து, ஒருவரோடொருவர் ஐக்கியமாகி அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் ஏசாவுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார், யாக்கோபுக்கும் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நம்ம எதையுமே கொண்டு வந்ததில்லை, எதையுமே என்ன செய்ய போறதில்ல, கொண்டு போக போறது இல்லை. இருக்கிற நாட்கள்ல நம்முடைய குடும்பத்தினரோடு அன்பாக சமாதானமாக நம்ம வாழும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமே. நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களில் கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதில்லை. அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? தங்களுடைய செயல்களினால, கீழ்ப்படுதலினால, அவர்களுக்கு உதவி செய்கிறதுனால, ஒத்தாசை செய்கிறதுனால, அன்பான தைரியப்படுத்துறதுனால தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். பிள்ளைகளிடத்தில் எப்படி அன்பை வெளிப்படுத்த முடியும்? அவர்களை தட்டி கொடுக்கறதுனால, அவருடைய தவறுகளை நம்ம மன்னித்து அவர்களை ஏற்றுக் கொடுக்கறதுனால, அவர்களை உற்சாகப்படுத்துகிறதுனால, இப்படி நம்முடைய செயல்களினால நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஏசா மோசமானவன் தான், கெட்ட குமாரன் தான், சீர்கெட்டவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு அன்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஒருவேளை அன்பு இல்லாமல் இருந்தா ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரை, உங்கள் தெய்வீக அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா, உம்முடைய தெய்வீக அன்பு எனக்குள்ளே இறங்கி வரட்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அன்பை கொடுப்பார். அந்த அன்பு நம்மை மன்னிக்க வைக்கும், மறக்க வைக்கும், ஒப்புரவாக வைக்கும், அன்போடு பேச வைக்கும். ஆமேன். இன்னும் ஒரு வசனம், அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம். 33:12. பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்று சொல்லி இவன் ஒரு லீடர்ஷிப்பை பண்றதை நம்ம பார்க்கிறோம். தம்பி நிறைய பிள்ளைகளோடு இருக்கிறான், நிறைய அவனுக்கு மனைவிகள் எல்லாரும் இருக்காங்க, வேலைக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆகவே இவனை நம்ம என்ன செய்யலாம்? அன்பா நேசிச்சாச்சு, மன்னிச்சாச்சு, இனிமே அவனை வழி நடத்தலாம் வா என்று சொல்லி ரொம்ப அழகா வழி நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பார்த்தோம், அழுதோம், கட்டி பிடிச்சோம், முத்தம் கொடுத்தோம், பை சொல்லிட்டு போனோம் என்று இல்லாமல், வாப்பா நம்ம 2 பேரும் இணைந்து என்ன செய்யலாம்? தகப்பன் வீட்டுக்கு போகலாம். நான் உனக்கு முன்பாக நான் நடந்து போறேன், உன்னை வழி நடத்துகிறேன், உனக்கு அன்பா இருக்கிறேன், வழியில் வர்ற எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படி நான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன் என்று சொல்லி இவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஒரு காலத்துல இவனை எப்படியாவது கொன்று போட்டுறணும் சான்ஸ் பார்த்துட்டு இருந்தவன். ஆனா இன்றைக்கு பாருங்க, இவனிடத்துல இருந்த நல்ல சுபாவம், சகோதரனை வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஒரு குணம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தினருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்களாக, வழி நடத்துகிறவங்களாக நம்ம இருக்கணும். எனக்கு துரோகம் பண்ணானே, அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து அவன் அப்படி போட்டோம், எப்படியாவது போயிடட்டும், நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வழியில ஒதுங்கி போவோன்னு இல்லாம, இவன் எப்படி தன்னுடைய சகோதரனை வழிநடத்த முற்பட்டு வந்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இவன் ஏசாவே சில காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகி யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்திற்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தை நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. எல்லாம் வழி நடத்தி கொண்டு வருகிறேன் என்று ஏசா சொன்ன பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க, கறவல் ஆடுகள் இருக்கு, நான் மெதுவாக நடத்தி கொண்டு வருகிறேன், நீங்க போங்க, முதல்ல போங்க என்று சகோதரனை அனுப்பி விடுகிறது நமக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பனாகி ஈசாக்கு
எல்லாம் மீட் பண்ணுவாங்க. அப்புறம் தகப்பன் மரித்து போகிறான். அந்த தகப்பன் மரித்த உடனே அவருக்கு என்ன செஞ்சுறாங்க, அடக்கம் பண்ணி 2 பேரும் இணைந்து அடக்கம் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருடைய ஆஸ்திகள் பூமியினால் தாங்க முடியலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் 2 பேருமே ஆசீர்வதித்திருந்தார். ஏசாவையும் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். அப்போ அது வரைக்கும் யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை வஞ்சகமாய் திருடினான். இப்போ இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, பிரிஞ்சு போனால் நமக்கு தெரியும். ஏசாவுக்கு ரொம்ப கஷ்டம்தான். என்னுடைய ஆசீர்வாத சிரேஷ்ட புத்திரபாதத்தை எடுத்துட்டான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போ பூமி அவருடைய சம்பத்தினால பாரமா இருக்குது, தாங்க முடியல அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் பாருங்க, இந்த ஏசா எழுந்து அந்த பூமி முழுவதையும் யாக்கோபுக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் எழுந்து புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட நல்ல குணம் பாருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துடலாம், இல்லை எனக்கு கொடுத்துரு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இது வரைக்கும் தான் நீ இப்போ அனுபவிச்ச, இப்போவாது இந்த இடத்த கானான் தேசத்தை இந்த பூமி முழுவதையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அவன் கேட்கல, போராடலை, சண்டை போடலை. அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுத்துட்டு அவனாகவே எழுந்து தன்னுடைய எல்லா மிருக ஜீவன்கள், மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, சம்பத்து, வேலைக்கார எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் புறப்பட்டு போயிடறான் இல்லையா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் கோபமாக இருந்தவன், இவன் அபகரிச்சிட்டானேன்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்க்குறோம், அழகாக விட்டு கொடுத்துட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன உண்மையில ஒரு பெரிய கிரேட் இல்லையா அவனுடைய கேரக்டர். நமக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தான் நம்மளால மனசு இல்லை. ஒரு அடி நிலம் கூட இன்னைக்கு நிறைய பேரால் விட்டு கொடுக்க முடியாததுனால கோர்ட்டில் கேஸில் இருக்காங்க. அண்ணன் தம்பி அப்பா அம்மா மரித்து போன உடனே அடுத்தது நடக்கிறது என்னது, பாகப்பிரிவினை தானே. எனக்கு கொடு, உனக்கு கொடு, இந்த வீடை எனக்கு கொடுத்துரு, இந்த நிலத்தை எனக்கு கொடுத்துரு. விட்டு கொடுக்கறது எண்ணமே கிடையாது, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி. ஆனால் பாருங்க, தகப்பன் மரித்த பிறகு அந்த இடம் முழுவதையும் தன்னுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுத்துட்டு இந்த ஏசா புறப்பட்டு போய்விடுகிறான். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர். இன்னைக்கு நம்ம இந்த ஏசா அப்படின்னாலே கெட்ட குணங்கள்னே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற அருமையான கேரக்டர்ஸை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்கறதில்லைன்னு உலக மனுஷன் பழமொழி. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறோமா? ஒரு சர்ச்சில் இடத்த கூட சில சமயம் விட்டு கொடுக்க மாட்டோம்ல. இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சர்ச்சில் போஸ்டர் விட்டு கொடுக்கறது இல்லை. காணிக்கை சில சபைகளில் பார்த்துருக்கேன், காணிக்கை எடுக்கிறவங்க நான் தான் எடுப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது இப்படி நிறைய காரியங்கள். ஆனால் இந்த ஏசா எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு, நீ இருப்பா சந்தோஷமா, நான் போகிறேன், நீ தம்பி நீ நல்லா இரு, ஆசீர்வாதமாக இரு என்று அவன் ஆசீர்வதிச்சுட்டு மனதார நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. ஏனென்றால் அவ்வளோ பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் என்று அவன் விட்டு கொடுத்தான். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இந்த விட்டு கொடுக்கிற இந்த ஸ்பாவம் ஏசாவுக்குள்ளே எப்படி வந்திருக்கும்? ஏசாவுக்குள்ளே எப்படி வந்திருக்கும்? தகப்பனிடத்திலிருந்து. ஈசாக்கு எல்லாரும் அமலேக்கியர் எல்லாரும் துறவெல்லாம் தோண்டும் பொழுது நிறைய துறவுகளெல்லாம் என்ன செய்ய தூர்த்து போடுவாங்க, இல்லை இது எங்களுடையது என்று கேராரூர் எல்லாரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதம்லாம் பண்ணும்பொழுது என்ன நடந்துச்சு? விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தார், ரெகபோத்தை கொடுத்தார். பலுகும்படி பெருகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தகப்பனுடைய அந்த ஸ்பாவம் இந்த ஏசாவுக்குள்ள கடந்து வந்தது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை அவன் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த பெரிய நல்ல குணம் இந்த ஏசாவுக்குள்ள காணப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க போகிறோம். ஏசாவுடைய கம்பேர் பண்ணி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாகவே நம்ம நிறைய காரியங்கள்
சில காரியங்கள் விட்டு விலக வேண்டிய காரியங்கள் ஏசாவுடைய வாழ்க்கையில நம்ம விட்டு விலக வேண்டிய நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம திரும்ப ஒரு முறை அதை கவனிக்க போறோம். விட்டு விலக வேண்டிய காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இம்மைக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக பரலோக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விற்று போடக்கூடாது. கண்களின் இச்சைக்காக வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த கூழ் காய்ச்சி வரும்போது சிவப்பான கூழ் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அது சாப்பிட பசியை தூண்டுச்சு அவனுக்குள்ளே. எப்படி ஏவாளுக்குள்ளே அந்த பழத்தை பார்த்த உடனே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும், அப்படி அந்த ஒரு இச்சை அவளுக்குள்ள வந்து அதை பறித்து புசித்தாளோ, அதே போலதான் இந்த ஏசாவுக்கும் கண்ணில் ஒரு அட்ராக்ஷன், அடுத்தது அவனுடைய மாம்சத்துக்கு ஒரு அட்ராக்ஷன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக கண்களின் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருடி போகாதபடிக்கு இந்த ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாது. இம்மைக்காக அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, எவ்வளவுதான் சகோதரன் ஏமாற்றினாலும் அந்த பகை அல்லது கசப்பு நம்முடைய உள்ளத்துல வளர விடக்கூடாது. அந்த கசப்பு கலகத்தை உண்டாக்கும் என்று நம்ம பார்த்தோம். கொலை செய்கிற அளவுக்கு கூட அந்த லெவலுக்கு ஏசாவை கொண்டு வந்தது. ஆகவே சின்ன சின்ன கசப்புகள் வரும் பொழுதும் நம்ம உடனே அதை தூக்கி வீசிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அடுத்தது, பெற்றோரை வேதனைப்படுத்தணும்னு பர்பஸா இவங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யணும் அப்படி நம்மை தூண்டுகிற ஆவிகளெல்லாம் தூக்கி வீசிட்டு, ஆண்டவரை எங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோர் விருப்பப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு வாலிபர்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். இணையதளத்தின் வழியா பார்த்து கொண்டு இருக்கிற வாலிபர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நண்பா உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பெற்றோருடைய சந்தோஷத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும் அப்படி நீங்க தீர்மானம் பண்ணும் பொழுது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி சீர்கட்ட ஏசா அப்படின்னு சொன்னா கூட இந்த ஏசாவிடத்துல காணப்பட்ட அருமையான குணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சகோதரனை சந்திக்க பகையெல்லாம் மறந்துட்டு, மன்னிச்சுட்டு, மறந்துட்டு தன்னுடைய சகோதரனை பார்க்க அவன் எழுந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல அதான் கேட்க போறோம். உள்ளத்துல இருக்கிற பகைகளை தூக்கி வீச கிருபை தாங்கப்பா. மறக்கிறதுக்கு, யோசேப்பை போல மறக்கிறதுக்கு கிருபை கொடுங்க, ஏசாவை போல மறக்கிறதுக்கு கிருபை கொடுங்க, ஒப்புரவாகிறதுக்கு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒப்புரவாகிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. நான் அதுதான் உங்களிடத்துல சொல்றேன், ஒருவேளை ஒப்புரவாகக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டா கூட ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த ஏசா அவனாகவே எழுந்தான், தம்பி போய் பார்த்துடணும்னு நினைச்சான். அதே நேரத்துல யாக்கோபுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துச்சு, எங்க அண்ணனை மீட் பண்ணிடணும், அண்ணனை பார்த்துடணும், அப்பா போய் பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. 2 பேருமே மனசுல சமாதானமாகணும்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது இல்லையா? 2 பேருமே எழுந்தாங்க, 2 பேருமே எழுந்து வந்ததுனால தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் எழும்பணும். எழுந்துட்டு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் அந்த அடுத்த பார்ட்டிக்கும் என்ன செய்வார்? அதே எண்ணத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் கொண்டு வருவார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி கிருபை செய்வார். அவனுடைய இருதயத்தில் பகையை தூக்கி போட்டுட்டு ஒரு அன்புல வரும்பொழுதுதான் கர்த்தர் சமாதானமாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அடுத்தது, ஆக்ஷன்ல மன்னிக்கிறேன் மறக்கிறேன்னு இல்லாம வந்து ஒப்புரவாகி கட்டி பிடித்து அழுது அவங்க ஒப்புரவானது போல அந்த அளவுக்கு நம்முடைய ஆக்ஷன்ல நம்முடைய அன்பை காட்டுகிறவர்களாக நம்ம மாறணும். பேச்சில், நடத்தையில, ஒரு அன்புல, விட்டு கொடுக்கறதுல, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுல, ஒருவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தான், ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாம் புறப்பட்டு போவோம், வா நான் உனக்கு முன்பாக நான் வந்து உன்னை நடத்துகிறேன் என்று அந்த அளவுக்கு கொலை செய்கிறேன்னு சொன்ன ஏசா, உன்னை நான் கரம் பிடித்து நடத்துகிறேன்ப்பா, உனக்கு முன்னாடி நான் தலைவனாக நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர். எல்லாத்துக்கும் மேலே
தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே விட்டு கொடுத்துட்டு, தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டு, நீ இருந்துக்கப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் எழுந்து புறப்பட்டு மனைவி பிள்ளைகளோடு புறப்பட்டு போனான். விட்டு கொடுத்தான். இந்த விட்டு கொடுக்கிற ஸ்பாவம் அவனுக்குள்ளே வந்தது. ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறேன்னு சொன்னா கூட அந்த வெறுக்கப்பட்டவனிடத்துல இவ்வளோ நல்ல கேரக்டர் இருந்துச்சு. நம்மளை ஆண்டவர் எவ்வளோ சிநேகிக்கிறார். நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல கேரக்டர் இருக்கணும் இல்லையா? ஏசாட்ட இருந்ததை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் ஏசாக்கிட்ட இருந்ததுல 10ல் 1 கூட நம்மக்கிட்ட இருக்கா? தெரியலையே. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவரே, அந்த சீர்கட்ட ஏசாக்கிட்ட காணப்பட்ட அந்த நல்ல ஸ்பாவங்கள் என்கிட்ட இல்லையப்பா, இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பகையை மறக்கணும். எங்களுக்கு வேதனை கொடுத்தவங்க, ஏமாற்றினவங்களை மன்னிக்க நல்ல ஸ்பாவங்களை எனக்கு ஏசாவை போல தாங்கப்பா. எங்களை மன்னிச்சுட்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்காம எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கப்பா. எங்களோடு கூட நாங்கள் யார் பகைன்னு நினச்சாங்களோ அவங்கள கஷ்டப்படும் பொழுது, அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது அவங்கள கைடு பண்ண, நல்ல ஆலோசனை கொடுக்க, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஏசாவை போல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எவ்வளோதான் ஏசா அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மேலே அவ்வளோ ஆசையாக இருந்தால் கூட தகப்பன் தன்னுடைய சகோதரனுக்காக விட்டு கொடுத்தானப்பா. அதே போல எங்களுக்கு விருப்பமானதை கூட நாங்கள் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க, எங்களுடைய விருப்பங்கள், எங்களுக்குன்னு வச்சிருக்கிற காரியங்களை கூட உமக்காக நாங்கள் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க, விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசாவை போல இந்த நல்ல குணங்கள் எங்களில் காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஏசாவிடத்தில் காணப்பட்ட அந்த நல்ல ஸ்பாவங்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு தாரும். மன்னிக்கிற இருதயத்தை தாரும். பகை இதெல்லாம் தூக்கி வீச எங்களுக்கு கிருபை தாங்க. விட்டு கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. மற்றவர்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களோடு இணைந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை தாரும். அதே நேரத்தில் ஏசாவிட்ட காணப்பட்ட கெட்ட ஸ்பாவங்கள் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இம்மைக்காக, உலக இச்சைக்காக, உலக சந்தோஷத்துக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தூக்கி வீசிடக்கூடாதப்பா. நித்திய ஆண்டவரை ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்துடக்கூடாது ராஜா. அதில் நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க கிருபை தாங்க. எங்களுடைய கண்கள் இம்மையை நோக்கக்கூடாது, உலக இச்சையை நோக்கக்கூடாதப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தின் மேலேயே குறிக்கோளாக இருக்கணும் அப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தின் மேலேயே குறிக்கோளாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரு ஆண்டவரே. கிருபை தார். பகை, சகோதரன் மேலே பகை, கோபம், வஞ்சகம், கொலை செய்கிற எண்ணம், இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே வராதபடி வேலி அடைத்து கொள்ளுங்கப்பா. வேலி அடைத்து கொள்ளுங்க. அதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஆண்டவரே, பகையை மறந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானா இல்லாவிட்டாலும் ஜபம் பண்ணி உம்முடைய சமூகத்தை பிடித்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல ஸ்பாவத்தை எனக்கு தாங்கப்பா. ஏசா அப்படிதான். தகப்பன் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனா கேட்கிறான், தகப்பனே உம்மிடத்துல இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா உண்டு? என்னையும் ஆசீர்வதியும் என்று சத்தமிட்டு கேட்டான். அதனால்தான் கொஞ்சம் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போற, ஆண்டவரே, ஒருவேளை நான் ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரனா இருந்தாலும் என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னையும் ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போமா?
நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கடன் பாரங்கள். இப்போ ஆண்டவரை பார்த்து கேட்க போகிற, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஏசாவை ஆசீர்வதித்தீரே, எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவங்களை விட மாட்டோம்ப்பா சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா, ஏசாவை போல நல்ல குணங்கள் எனக்கு தாங்க, ஏசாவை போல கெட்ட குணங்கள் எனக்கு வேணாம் என்று சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? நீங்களும் ஆண்டவரும் இப்போ பேச போறீங்க. எந்தெந்த பாவங்கள் உங்களை ஆண்டவர் சுட்டி காட்டினாரோ நிச்சயமா எனக்கு தெரியும், ஒவ்வொருவரோடும் சில காரியங்களை பேசி இருக்கிறார். அந்த காரியத்தை நீங்க விட்டு கொடுங்க, அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஏசாவினிடத்திலிருந்து இவ்வளோ நல்ல காரியங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே அந்த கற்றுக்கொண்ட காரியங்களில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். மன்னிக்கிற ஸ்பாவத்தை தாரும், விட்டு கொடுக்கிற ஸ்பாவத்தை தாரும் ஆண்டவரே. தேவையில்லாத ஆண்டவரே உலக இச்சைகளை விட்டு விட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் நோக்கமாய் இருந்து என்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. மற்றவர்களுக்கு மன்னிக்க, மறக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களை வழி நடத்த ஏசாவை போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத வைராக்கியங்கள், கோபங்கள், ஆண்டவரை கொலைவெறி ஆவிகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யாதபடிக்கு இப்பொழுதே எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா, அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு விரோதமாய் கிரியை செய்ய தூண்டுகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்குள்ளே எதிர்காலத்தை குறித்ததான சரியான திட்டத்தை அறியாமல் தங்கள் கண்கள் இஷ்டப்படி ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போட்டு பெற்றோரை கனம் பண்ண, எதிர்காலத்து காரியங்கள்ல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை வாலிபர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இதை யார் யாரெல்லாம் இங்க கேட்டாங்களோ, யார் யார் இணையதளத்தின் மூலமாய் கேட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இன்னும் யார் யார் இனிமே கேட்க போகிறாங்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் நல்ல ஸ்பாவங்கள் வரட்டும் அப்பா. கெட்ட ஸ்பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்களை வழிநடத்தும் அப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.